குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 31ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது பங்குனி மாதம் 18ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:14 சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தீங்களானால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. 31/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 31/3/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக நிதானத்துடன் செயல்படணும். எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் பதற்றம் இல்லாமல் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. மனதில் ஒரு விதமான தாழ்வு மனப்பானை வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போகணும். குடும்ப உறுப்பினரிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். வண்டி வாகனங்கள் போகும்பொழுது நிதானமாக செல்வது மிகவும் நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் எதையுமே பொறுமையாக நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. பயணங்கள் உங்களுக்கு ஒரு அலைச்சல்கள் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை குறையும், போட்டியாளர்கள் அதிகமாவாங்க. இருந்தாலும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இல்லை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிதானமாக அனுசரித்து பொறுமையாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு வெற்றி கொள்ளலாம். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நபருடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர் வழியில் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோகம் இன்றைக்கி அதிகரிக்கும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விருத்தி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அதிகமாகுவாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிரபலமானவருடைய ஒத்துழைப்பும் பிரபலமானவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிகளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அரசு வழியில் ஏதாவது காரியம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் வழக்குகள் போட்டிருந்தீங்கன்னா அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். நெருக்கடியான சில எல்லா பிரச்சனையும் இன்று குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடப்பீங்க. அதே போல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தடைகள் விலகி ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நண்பர்கள், வேற்றின மக்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்கள் நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைங்க. ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதே போல் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களை பற்றிய ஒரு புரிதல் கிடைக்கும். புதுசாக ஏதாவது வேலை தேடிட்டீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு கொஞ்சம் பொறுமையாக கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்று கிடைக்கும். துன்பங்கள் விலகி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்களை கற்றுத்தரும். அதன் மூலம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாமே உங்களை விரும்பி சரணடையக்கூடிய ஒரு நல்ல நாள். தடைகள் அகலக்கூடிய நாள். நீண்ட நாளாக ஏதாவது செய்யணும்னு முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த வேலை இன்றைக்கு செயல் வடிவமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உறவினர்கள் வழியில் உங்களுக்கு சந்தோஷங்கள் வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். சக ஊழியர்களால் உங்களுக்கு ஒரு மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது.
அதே போல் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே இந்த நாளில் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். உற்றார் உறவினருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அரசு காரியங்களில் இருந்தீங்கன்னா கவனமாக இருந்துக்குங்க. பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. புதிய புதிய திட்டங்களை தீட்டி வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்களை எடுப்பீங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களை அனுசரித்து போகக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், வாழ்க்கையில் ஒரு உயர்வு பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. மாற்றங்களை கண்டிப்பாக காண்பீங்க. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிலையுமே சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள், வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நீண்ட நாளாக தனவரவில் இழுபறியாக இருந்தாக அது தனவரவில் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். கடன் சுமைகள் உங்களுக்கு குறையும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடைபெறும். அதே போல் நீங்கள் அடுத்தவரிடம் பேசும்போது கவனமாக இருக்கணும். ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது ஒரு விமர்சன பேச்சுகள் வரும். அடுத்த ஒரு விஷயத்தில் தயவுசெய்து தலையிடாதீங்க. பொறுமையாக இருங்க. விட்டு கொடுத்து போங்க. கடன் வாங்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருங்களா, இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும், வாடிக்கையாளர்கள் குறைந்தாலும், போட்டியாளர்கள் அதிகரித்தால் லாபங்கள் குறையாது, நட்டங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. உத்தியோகத்தில் அனைவருடைய விஷயங்கள்லையும் நீங்கள் தலையிடாமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். எதுலேயுமே நீங்கள் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் செல்லும்போது மிக ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது தயவு செய்து கவனம் வேணும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு இருக்கின்றன வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போங்க. அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. உடலில் ஒரு விதமான சங்கடங்கள், சோர்வுகள், தாழ்வு மனப்பான்மை வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தியானம் செய்தீங்கன்னா மிக ரொம்ப நல்லாயிருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்கள் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முதலீடுகள் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புதிய பார்ட்னர் சேர்த்துவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிடம் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது என்று எதையுமே சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தை வேலையில் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். அந்யோன்யமாக கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு அந்யோன்யம், ஒற்றுமை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பேங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோகம் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். புதிய தொழிலை ஆரம்பிக்கிறதுன வேகம், அதே போல் புதுசாக வேலைக்கு தேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இத்தனை நாளாக மனசில் ஒரு காரியங்களை செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது செயல்வடிவம் ஆகக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. எதிலுமே உங்களுக்கு மந்த நிலை இருந்தால் அந்த மந்த நிலை போய் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் ஒருவனுடைய வருகை உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தெரியும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நீண்ட நாள் ஆசைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக்குவீங்க. அதே போல் உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்பு அதிகரிக்கிறது. இருக்கின்ற தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் வந்து புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திங்க. சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுதல்கள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட காலமாக ஏதாவது செயல்படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது செயல்படுத்துவீங்க. பல்வேறு வகையான தடகைகளை இன்று உடைத்தெறியக்கூடிய ஒரு நல்ல நாள். தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக தடைகள் இருந்துட்டால் அந்த தடைகள் நீங்கி ஒரு வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உழைப்புக்குண்டான ஊதியம் இன்றைக்கி கிடைக்கும்.
ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக இன்று நடைபெறும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள், நினைத்த பணிகள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம், அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவு செய்து செய்யுங்க. அதே போல் ஜோதிடம், சோழி பிரசனம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய நாள் அனைத்து ராசினியருக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.